ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். அரைக்கீரை கடையிறது எப்படின்னு பார்ப்போமா? இன்றைக்கி நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சிட்றேன். வேக வச்சு நான் இன்றைக்கி கீரையை சட்டியில் கடையில் அவசரமாக எங்கன்னா வெளியே போகிறோன்னா, அர்ஜெண்ட்டாக போகிறோன்னா, அப்போ அந்த சமயத்தில் நம்ம கடைஞ்சின்னு இருக்க முடியாதுல்ல. வேலைக்கு போகிறவங்க அரைக்க தெரியாமல் அரைச்சி மிக்சியில் போட்டு குழன்னு ஆக்கிடுறாங்க. அது எப்படி செய்யணும்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வேக வச்சு ஃபஸ்ட்டு பூண்டுலாம் வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச கீரையை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா தண்ணியில் நல்லா அழுத்தி விடுங்க. வேகட்டும் கீரை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பாருங்கள், கையில் கீரை வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். கையால் மசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கீரை தண்டோடு கொஞ்சம் நுனி தண்டோடையே போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சத்து. அதில் போட்டு அதை வேகலை, நான் வச்சுட்டேன். மறுபடியும் இப்போ தான் வெந்திருக்கு. நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்போ ஆற வச்சு எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 காஞ்ச மிளகாய், எனக்கு காரத்துக்கு போதும், அதனால் 2 காஞ்ச மிளகாய், கீரைக்கு தகுந்த காரம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இப்போ அரைக்க வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில் கீரையை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஆற வச்சு அரைங்க, இல்லைனா சட்டுன்னு மூஞ்சில் அடிச்சிடும். அது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மூடில் போட்டு குறைப்பாக கொஞ்சம் கீரை மஞ்சு மையாக தான் இருக்கணும். அப்போ தான் கீரைக்கான டேஸ்ட் இருக்கும். அதில் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க.